ஹாய் விவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் மாதத்துடைய அப்டேட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம கவனிக்கத்த விட்டுட்ட சில அறிவிப்புகளை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பை மோட் ஷாப்பிங். இவங்கள்ட்ட தரமான ஃப்ரெஷ் அண்டு ஹைஜீனிக் ப்ராடக்ட்ஸு, க்ராசரிஸ் குறைந்த விலையில் கொடுக்குறாங்க. இதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு டிசம்பர் மாதத்தில் சில நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே வந்தது தான், ஆனாலும் நம்ம கவனிக்க தவறிவிட்டதுனால இவங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. சில இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் மெயின் ஆதார் கார்டை அப்டேட் பண்ண சொல்லி ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க. பல மாதங்களாக, வருஷமாகவே சொல்லலாம். என்னென்னா அப்டேட் பண்ணிக்க, அதாவது நம்மளோட கார்டு 10 வருஷம் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு வேண்டிய அப்டேட்ஸ் பண்ணியிருக்கணும். அதாவது நமக்கு ப்ரூஃபை அட்டாச் பண்ணி இதை நம்ம ஆதார் உதவிக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். அப்படி சென்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிசம்பர் 14 லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பண்ணிட்டோம்னா இது ஃப்ரீ, இல்லைன்னா நம்ம 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாட்டி ஆதார் சேவையில், ஆதார் மையத்தில் நம்ம போய் இதை அப்டேட் பண்ணிக்கலாம். இது டிசம்பர் 14 லாஸ்ட் டேட். அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பேன் கார்டை பற்றி வருஷமாக சொல்லியிருக்காங்க. அதாவது பேன் கார்டையும் ஆதாரையும் நம்ம இணைக்க சொல்லி ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்ருக்காங்க. அது இணைக்காமல் இருந்தோம்னா சீக்கிரமாக இணைச்சிருங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் டிசம்பர் 31 லாஸ்ட் டேட். இதை நம்ம பண்ணாமல் விட்டோம்னா நம்மளோட பேன் கார்டு இன்ஆக்டிவ், அதாவது செயலிழந்துருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டியது மிக முக்கியம். அதாவது நார்மலாக, அதாவது 23, 24, அதாவது இந்த வருஷத்துக்கு வேண்டியது ஐடிஆர் ஃபில் பண்ணுறவங்க, பண்ண வேண்டியவங்க தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. அதோட லாஸ்ட் டேட் ஜூலை கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் நம்ம பண்ண தவறி இருந்தால் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டிசம்பர் வரை. டிசம்பர் 31 வரை நம்ம பண்ணிக்கலாம். அது சில ஃபைன் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். அதை நம்ம கட்டிட்டு நம்ம அதை பண்ணிக்கலாம். இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா, கிரெடிட் கார்டு பற்றி வந்திருக்கு. கிரெடிட் கார்டு ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. சில அவார்ட்ஸு, ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நிப்பாட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. சில பேங்க்ஸ் கம்பல்சரியாக இந்த வருஷத்துக்கு இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும், ஹெச்டிஎஃப்சி மாதிரி சில பேங்க்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது அப்டேட்ஸை நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து உங்கள் பேங்க்கில் தெரிஞ்சுக்குங்க. இது இல்லாமல் நம்ம ட்ராய் ஒரு பெரிய இது கொடுத்துருக்கு. அதாவது நம்ம எல்லாருமே ஜியோவோ, பிஎஸ்என்எல்லோ, ஏர்டெல்லோ, வோடஃபோனோ இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ ட்ராய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மெசேஜும் அவங்களுக்கு ட்ராய் கண்காணிக்கும், செக் பண்ணிவிட்டு தான் நமக்கு யூசேஜுக்கு அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில ஃபேக் மெசேஜு, ஸ்கேம் எல்லாம் நிறையா நடக்கிறனால அவங்க இதை டிசம்பர் 1 அமல்படுத்திட்டாங்க. இன்னுமே நமக்கு வர வேண்டிய மெசேஜ் ஒவ்வொன்றும் செக் பண்ணி தான் அனுப்பாங்க. இது ரொம்பவே நமக்கு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயந்தான். இந்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.